அன்பின் தேவஜனங்களே, இந்த நாளிலும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் முதற்கொண்டு 26ஆம் வசனம் வரைக்கும் இன்றைய தினத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், பிலாத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை ஒரு ஒருமையில் பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதுக்கடுத்து தேசாதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் என்ன பொல்லாப்பு செய்தான், ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சவுண்டு போடுறாங்க. சவுண்டு போட்ட உடனே இவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி இந்த நீதிமான் யாருன்னா ஏசப்பா, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஏசப்பாவை இப்படி பண்ணுறதன் மூலமாக ஏதாவது பாவம் வரும் அப்படின்னா அதை நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து சொல்கிறார் பாருங்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இது மூலமாக என்ன கவலைகள் வந்தாலும் நாங்களே தாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் மிகுந்த தைரியமாக சொன்னது போல இருக்கிறது. அது அறியாமையினால் அவர்கள் சொன்னதை நாம் இங்கே காண முடிகிறது. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலை பண்ணி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், ஒரு அதிபதியாக காணப்படுகிறவன் அவனிடம் விசாரணைக்கு வருகின்ற இயேசுவிடம் எந்த குறையும் இல்லை, எந்த தவறும் இல்லை, எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆகவே அவரை விடுதலை பண்ண வேண்டும் என்று அவனுடைய மனைவி சொன்னது நிமித்தமாகவும் அவனுடைய மனதில் தோன்றியது நிமித்தமாகவும் அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் அதிபதிகள் ஜனங்களை தூண்டிவிட்டது நிமித்தமாக, ஏவி விட்டது நிமித்தமாக ஜனங்கள் அவர்கள் சொல்வது தான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது ஒரு கயவனை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி குற்றமில்லாத இயேசப்பாவை அவர்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிடுகிறார்கள். அனைவரும் மிகுந்த அதிக சத்தமாய் சொன்னதுனால பிலாத்துவால் ஒன்றுமே பண்ண முடியலை. அவருடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, இதனால் எந்த பிரச்சனையும் நீங்களே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து கை கழுவி தான் மட்டும் தப்பித்து கொள்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே இயேசுவின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளாத ஜனங்கள் எப்படி சவுண்டு போட்டார்களோ அதுபடி நாம் இல்லாதபடிக்கு இயேசுவின் உண்மை அன்பை கற்றுக்கொள்வோம், பிரயாசி பெறுவோம்.